ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். வணக்கம். செய்திச் சுருக்கம். அடுக்குமாடி குடியிருப்பில் தீ, 9 பேர் உடல் கருகிய பரிதாபம். டெல்லியின் கிழக்கு பகுதியான விவேக் விகாரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் பலியானார்கள், 4 பேர் காயமடைந்தனர். டில்லி விவேக் விகார் அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பற்றி எரிவதாக அதிகாலை 3:48 மணிக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் 14 தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு மற்றும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 9 பேர் உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டனர். 15 பேரை தீயணைப்பு வீரர்கள் லேசான காயங்களுடன் மீட்டனர். அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பலியானவர்களின் சடலங்கள் தீயில் எரிந்ததால் அடையாளம் காண முடியவில்லை. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஏசி வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. நாளைய ஓட்டு எண்ணிக்கை, தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் திடீர் ஆலோசனை. தமிழகம் மற்றும் 4 மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நாளை நடக்கிறது. ஓட்டு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு துவங்க உள்ளன. தமிழகத்தில் நடக்கும் ஓட்டு எண்ணிக்கை தொடர்பாக தேர்தல் நடந்த மாநிலங்களின் தேர்தல் பார்வையாளர்களுடன் இந்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக ஆலோசனை நடத்தினர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கும் இதில் பங்கேற்றார். ஓட்டு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் முடிவதற்கான நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடந்தது. மாமல்லபுரம் ரிசார்ட் ரெடி, விஜய் அதிரடி மூ. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் பதவி ஏற்பார்கள் என்பது நாளை நடக்கும் ஓட்டு எண்ணிக்கையில் தெரிந்துவிடும். இருப்பினும் ஓட்டுப்பதிவுக்கு பின்பு வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக, அதிமுக, தவேக கட்சியினரையும் மக்களையும் பெரிய குழப்பத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது. திமுக கூட்டணிதான் வெல்லும் என்ற பெரும்பாலான கணிப்புகள் சொன்னாலும் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பிருப்பதாக 3 கணிப்புகளில் தெரியவந்தது. அதே நேரம் விஜயின் தவேகவுக்குத்தான் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற 2 கணிப்புகள் சொல்லியிருக்கின்றன. 41% ஓட்டு வாங்கும் அவர் 121 சீட் வென்று முதல்வராக பதவியேற்பார் என்று அந்த கணிப்புகள் கூறுகின்றன. இப்படி ஒரு குழப்பமான கணிப்புகள் வந்திருப்பதால் எந்த கட்சிகளும் கருத்து கணிப்பை வைத்து கொண்டாடவில்லை. திமுக தான் வெல்லும் என பல கணிப்புகள் சொன்னாலும் கூட அறிவாலயம் அடக்கித்தான் வாசிக்கிறது. திமுக தனி மெஜாரிட்டியுடன் வெல்ல வாய்ப்பே இல்லை என்று அதிமுக, தவேக நினைக்கின்றன. தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பிருப்பதாக விஜயின் தவேக கருதுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முதல்வர் பதவியில் அமர முடியுமா என்று விஜய் யோசித்து வருகிறார். கணிப்புகளை விட நாளை நடக்கும் ஓட்டு எண்ணிக்கைத்தான் இறுதியாக இருக்கும் என்று தெரிந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விஜய் கட்சி செய்து வருகிறது. திராவிட கட்சிகளின் குதிரை பேரத்தில் தங்கள் கட்சியினர் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர் மீட்டிங் போட்டுள்ளார் விஜய். வெல்லும் வேட்பாளர்கள் நேரடியாக பனையூர்தான் வர வேண்டும் என்ற கண்டிஷன் போட்டுள்ளார். இப்போது குதிரை பேரத்தை தடுக்க ரிசார்ட் அரசியலையும் விஜய் கையில் எடுத்திருக்கிறார். 2 நாட்களாக ரிசார்ட் தேடும் பணியில் தவேக மேலிடம் தீவிரமாக இறங்கியது. வெற்றி பெறும் வேட்பாளர்களை ரிசார்ட்டுக்கு கொண்டு செல்ல விஜய் முடிவு செய்துள்ளார். அப்போதுதான் அவர்களை மற்ற கட்சியினர் அணுக முடியாது, குதிரை பேரத்தை தடுக்க முடியும் என்பது அவரது கணக்கு. இப்போது ஒரு வழியாக தவேக சார்பில் ரிசார்ட்டும் புக் செய்யப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி பகுதியில் ஒரு ரிசார்ட் புக் செய்யப்பட்டுள்ளது. வெற்றி பெறும் தவேக வேட்பாளர்கள் இங்குதான் தங்க வைக்கப்படுகின்றனர். தனது தவேகாவுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள். தொங்கு சட்டசபைதான் அமையும், அதை சாதகமாக பயன்படுத்த முடியும் என்று விஜய் தரப்பு நம்புகிறது. கணிக்க முடியாத தமிழகத்தின் உண்மை நிலவரம் என்ன என்பது நாளை தெரிந்துவிடும். விஜய் நினைப்பது நடந்தால் தமிழக அரசியல் பரபரப்பு அடங்க மேலும் சில வாரங்கள் ஆகக்கூடும். எந்த பிரதமரும் இப்படி செய்யல, தெரிக்க விட்ட மோடி மந்திரம், டெல்லிக்கே ஷாக். பிரதமர் மோடிக்கு எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்கிறது. பொதுவாக டெல்லிக்கு வெளியே பிரதமர் தங்கும் போது பாதுகாப்பு அளிப்பது சவாலானது. அதுவும் தேர்தல் நேரத்தில் ரோட் ஷோ நடத்தும் போதெல்லாம் எஸ்பிஜியின் பாடு திண்டாட்டம்தான். அதிலும் தொடர் பிரச்சாரம் என்றால் கேட்கவே வேண்டாம். இப்படி ஒரு சூழலில்தான் பிரதமர் மோடி செய்த ஒரு காரியம் டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பிரதமருக்கு பாராட்டும் குவிகிறது. மேற்கு வங்க தேர்தலில் கடைசி நாள் பிரச்சாரத்தை முடித்த பிரதமர் மோடி சிக்கிமில் 2 நாட்கள் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அங்கிருந்து தனது தொகுதியான வாரணாசிக்கு சென்றார். ஏப்ரல் 29 மீண்டும் டெல்லி திரும்பினார். 4 நாட்கள் டெல்லிக்கு வெளியே தங்கிய பிரதமர் மோடி போன இடத்திலெல்லாம் ரோட் ஷோ நடத்தினார். இந்த 4 நாட்களிலும் எஸ்பிஜி வேலை மிகவும் கடினமாக இருந்தது. பாதுகாப்பு வீரர்கள் கஷ்டத்தை உணர்ந்த பிரதமர் மோடி அவர்களை உற்சாகப்படுத்த விரும்பினார்.
டெல்லி துவாரகாவில் உள்ள SPG தலைமை அலுவலகத்தில் வைத்து அந்த டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்கும் 4500 பேருக்கும் பிரதமர் மோடி தடபுடல் விருந்து வைத்தார். அவர்களிடம், என்னை பாதுகாப்பதில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அரணாக இருந்து பாதுகாத்து வருவதற்கு நன்றி, அந்த ஆண்டவனுக்கும் நன்றி என்று மோடி கூறியுள்ளார். இந்த விருந்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி. இதுவரை எந்த ஒரு பிரதமரும் SPGக்கு இப்படி ஒரு அன்பு விருந்து வைத்து நன்றி சொன்னதில்லையாம். தங்களுடைய சேவையை அங்கீகரித்து கௌரவப்படுத்திய பிரதமர் மோடியை SPG வீரர்கள் புகழ்ந்து தள்ளுகின்றனர். இந்த விருந்தில் பிரதமர் மோடியின் 5 தனிப்பட்ட உதவியாளர்களும் பங்கேற்றனர் என்பது கூடுதல் ஹைலைட். தமிழகத்தில் NDA ஆட்சிதான் அடித்து சொல்லும் பியூஷ் கோயல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். மதுரையில் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் சந்தேகம் இருந்திருந்தால் டில்லியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். தமிழகத்தில் பெரும்பான்மை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த முறை தமிழகத்தில் மாற்றம் வரும். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து உள்ளது. தமிழகமும் அதில் பங்கு பெற வேண்டும். தமிழக மக்கள் அதிகாரம் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என பியூஷ் கோயல் தெரிவித்தார். இனி அடி வேற மாதிரி இருக்கும். புது குண்டை தூக்கி வீசும் ட்ரம்ப். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் 2 மாதங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே இரு நாடுகளையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாகிஸ்தான் இறங்கியது. பாகிஸ்தானில் நடந்த ஈரான் அமெரிக்க முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் இருந்தது. அமெரிக்கா நியாயமற்ற நிபந்தனைகளை முன்வைப்பதாக கூறி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஆர்வம் காட்டவில்லை. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரான் திருத்தப்பட்ட புதிய நிபந்தனைகளை அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது. இருதரப்புக்கும் இடையே மத்தியஸ்தம் மேற்கொண்டு வரும் பாகிஸ்தான் மூலம் இது அமெரிக்காவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகள் ஏற்கக்கூடியதாக இருக்காது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் அவர் கூறியிருப்பதாவது, விரைவில் ஈரான் விதித்துள்ள நிபந்தனைகளை ஆய்வு செய்ய உள்ளேன். எனினும் அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனைகளாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. கடந்த 47 ஆண்டுகளாக மனித குலத்திற்கும் உலகிற்கும் ஈரான் இழைத்த அநீதிக்கு உண்டான விலையை அவர்கள் கொடுக்கவில்லை என்று ட்ரம்ப் அதில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இதுகுறித்து கூறுகையில், ஈரான் முன்மொழிந்த அம்சங்களை முழுமையாக இன்னமும் படிக்கவில்லை. அதே சமயம் ஈரான் ஒழுங்கு தவறி தவறாக நடந்து கொண்டால் மீண்டும் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும். ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். ஈரானுடனான விவகாரங்களில் அமெரிக்கா மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈரான் நிலைகுலைந்து போய்விட்டதென ட்ரம்ப் கூறினார்.